வணக்கம் மக்களே, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். முடிவுக்கு வருகிறதா அதிமுகவின் உட்கட்சி மோதல். இபிஎஸ் அணிக்கு பறந்தது தூதா. வெளியான பரபரப்பு தகவல் என்ன? வாங்க வீடியோவை மூலியமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்களின் படுதோல்வியை சந்தித்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உட்கட்சி பூசல் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. இந்த வகையில் தான் அதிமுகவின் இரு புலவலாக பிளவுபட்டு இன்று நடைமுறையில் உள்ளதா. அதாவது எடப்பாடி தலைமையில் ஒரு அணியாகவும் மற்றொரு அணியாக சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தலைமையில் இன்னொரு அணியாகவும் செயல்பட தொடங்கிவிட்டது. இந்த வகையில் தான் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணியில் 25 எம்எல்ஏக்கள் இருப்பது என்பது அதிமுகவின் உட்கட்சி வாரம் நாளுக்கு நாள் தீவிரமாக பேசப்பட்டு வந்ததா. வேலுமணி தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் அதாவது அணி கட்சி பொறுப்பிலிருந்து அனைத்தும் நீக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது தேர்தல் முடிவுக்கு பின் அதிமுகவின் முக்கிய நிர்வாகியான எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜர் உள்ளிட்ட அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தோல்வியின் பின்னணியை விரிவாக ஆராய பொதுக்குழுவை கண்டிப்பாக கூட்ட வேண்டுமென கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த கோரிக்கை முன்வைத்துதான் அவர்கள் எல்லாம் தீவிரமாக களமிறங்கிய பின்னர் தான் இதனால் கட்சியில் கண்டிப்பாக பிளவுகள் ஏற்படும் அபாயம் கூட உருவாகி இருக்கிறது. அதாவது அண்மையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சட்டமன்றத்தில் அதிமுகவின் சில எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவாக அளித்தன் பேரில்தான் எடப்பாடி அவர்கள் அதற்கான கண்டிப்பாக அவர்களை அந்த 25 எம்எல்ஏக்களை கட்சி பொறுப்பிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு பதிலாக அந்த 25 மாவட்ட செயலாளர்களை புதுமையாக நியமித்திருக்கிறார். இந்த வகை என்பது அரசியலிலே ஒரு பெரும் செய்தியாக பார்க்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களை கட்சி பொறுப்பிலிருந்து உடனடியாக நீத்தி உத்தரவிட்டார். இந்த நடவடிக்கை கட்சியின் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வேலுமணி அணியினர் தமிழக வெற்றிக் கழகம் அமைச்சரவையில் தங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கிய இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்பும் நிறைவேறவில்லை. இதனால் கண்டிப்பாக அவர்களது அதிருப்தி என்பது மேலும் அதிகரித்திருந்திருக்கிறது. தொடர்ந்து பொதுக்குழுவை கூட்டத்துக்கு கோரி வந்த இந்த அணி தற்பொழுது அந்த கோரிக்கையை கைவிட்டு சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைப்புகள் விடுக்க முன்வந்த தகவல் வெளியாகி இருக்கிறதா. இது கட்சி உள் மோதலை தற்காலிகமாக குறைக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. நேற்று எஸ்பி வேலுமணி தரப்பில் 1400க்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை உள்ளதாக பெருமையாக தெரிவித்திருந்தார். இன்று நடைபெற இந்த செய்தியாளர் சந்திப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கையொப்பமிட்ட படிவத்தை எப்பொழுது பொதுச்செயலாளர் ஒப்படைக்கப் போகிறேன் என்ற கேள்வியெல்லாம் செய்தியாளர் இருப்பதற்கு எஸ்பி வேலுமணி பதிலளிக்க மறுத்துவிட்டு விரைவாக அங்கிருந்து சென்று விட்டாராம். மேலும் இந்த சம்பவமானது அதிமுகவின் உட்கட்சி வாரம் மட்டுமின்றி அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அதிமுகவில் இவ்வாறு இரு பிரிவுகளாக பிளவுபட்டு இருப்பது என்பது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை மட்டும் ஏற்படுத்தியிருக்கிறதா. இந்த வகையில் தான் எடப்பாடி எடுக்கப் போகும் முடிவுகள் என்ன, அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது பிரிந்து சென்ற எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான அணியினை மீண்டும் எடப்பாடி அவர்கள் சேர்த்துக்கொள்வார் என்ற நிலையில் தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.